ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோன்னா திருப்பாவை பாசுரம் 3 விளக்கம் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாடல் பார்த்துடலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன், அதாவது திருமால் வாமனன் அவதாரத்தில் மிக உயர்ந்த உருவம் கொண்டு இந்த உலகத்தை அளந்திருப்பாங்க. அதுதான் ஓங்கி உலகளந்த, உலகத்தை அளந்த, மிக உயர்ந்த உருவம் கொண்டு உலகத்தை அளந்த அந்த வாமனன், அந்த உத்தமனோட பேர் பாடி நம்ம அந்த உத்தமனை பாடி தான் நம்ம பாவைக்கு நம்ம விரதம் இருந்துகிட்ருக்கோம், பாவை விரதம் இருந்துகிட்ருக்கோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினால், அதாவது நம்ம அந்த திருமாலை வணங்கி பாவை விரதம் இருந்து பாவை விரதம் இருக்கிறதுக்காக நீராடுறோம். அந்த மாதிரி நீராடி நம்ம பாவை விரதம் இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, இந்த உலகத்தில் தீங்கே இல்லாமல், தீமை இல்லாமல், திங்கள் மும்மாரி அப்படின்னா திங்கள்னா மாதம், மும்மாரி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 3 தடவை மழை பெய்யும், 10 நாளுக்கு ஒரு தடவை மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆண்டாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து, மாதம் 3 தடவை நல்லா மழை வளம் இருக்கும். ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகளில் அப்படின்னா இந்த மாதிரி மழை பெய்கிறதுனால வயலில் நீர்வளம் நீர்வளம் மிக்கி இருக்கும். அப்போ நீர்வளம் மிகுதியாக இருக்கிறப்ப இந்த செந்நெல்கள்லாம், அந்த நெல் இருக்குல்ல, அந்த நெல்லாம் ஓங்கி வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அதாவது மிருதுவான அந்த மென்மையான குவளை மலரில் அந்த புள்ளி வண்டு இருக்கும் இல்லையா, அந்த புள்ளி வண்டு அந்த தேன் குடிச்சிட்டு அதிலே அப்படியே உறங்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னா, ஆயர்கள்லாம் அந்த பசுமாட்டிலேருந்து பால் கறப்பாங்கள்ல, அந்த பால் கறக்கும் போது அவங்க பால் குடம் எல்லாம் நிறையும். இந்த மாதிரி நம்ம விரதம் இருந்தோம்னா அவங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி இது எல்லாமே நடந்துச்சுன்னா நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த மாதிரி நம்ம சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம வீட்டில் செல்வம் குறையாமல் நிறைஞ்சே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டோடைய விளக்கம். அதாவது நம்ம மிக உயர்ந்த உருவம் கொண்ட இந்த வாமனன் அவதாரத்தில் திருமால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த உலகத்தை அளந்திருப்பாங்க. அந்த மிக உயர்ந்த உருவம் கொண்டு இந்த உலகத்தையே அளந்த இந்த உத்தமனை வச்சு தான் நம்ம பாவை விரதம், உத்தமனை வணங்கி நம்ம பாவை விரதம் இருந்துகிட்ருக்கோம். டெய்லி நீராடி இருந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த நாட்டில் தீமையே இல்லாமல் மாதம் 3 தடவை மழை பெஞ்சு இந்த நெல் பயிர்கள்லாம் நல்லா விளையும். அந்த நெற்பயிர்களுக்குள்ளே அந்த மீன் துள்ளி விளையாடும் ஆனந்தத்தில். அதுக்கப்புறம் குவளை மலரில் புள்ளி வண்டு தேனெல்லாம் குடிச்சிட்டு உறங்கிரும். ஆயர்கள் பசுமாட்டில் பால் கறக்கும் போது அவங்க பால் குடம் எல்லாம் நிறையும். இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்காத செல்வம் நம்ம வீட்டில் எப்பயுமே செல்வமே நீங்காமல் எப்பயுமே இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடலுடைய அர்த்தம். பாருங்கள் இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்கன்னு. ஒரு வரிகள்லையுமே அவ்வளோ அர்த்தமுள்ள அழகிய வரிகளாக இருக்குது. ஆண்டாள் மிக சிறப்பாக இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடல் விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.